டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் கூடிய விரைவில் வெளிவர உள்ளது. அதுக்கு தகுந்த மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி சுவாலஜி நம்ம அகாடமி சார்பாக இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே கான்டாக்ட் பண்ணுறோம். இதில் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், சேம் டைம் எப்படி படித்தோம்னா இந்த 12 யூனிட்டுமே கிளியர் பண்ணலாம், அதே மாதிரி நல்ல ஹை ஸ்கோர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. அதாவது நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நிறைய அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு சார் நான் 1994 படித்தேன், என்கிட்ட இந்த புக் இருக்குது, இதை படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனில் சுவாலஜி சம்மந்தப்பட்ட என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும். அதை விட்டுட்டு நான் 10 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு 3 டாபிக் ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 3 டாபிக் ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 4 டாபிக் ஒரு டெஸ்ட்டு, எல்லாமே சேர்த்து இந்த 10 டாபிக் சேர்த்து ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு. சரியா? இது மேஜருக்கான அப்டேட். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் கூடிய விரைவில் வெளிவர உள்ளது. அதுக்கு தகுந்த மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். சரியா? அதை விட்டுட்டு நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஆனால் இங்கே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணி ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி சுவாலஜி நம்ம அகாடமி சார்பாக இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே கான்டாக்ட் பண்ணுறோம். இதில் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், சேம் டைம் எப்படி படித்தோம்னா இந்த 12 யூனிட்டுமே கிளியர் பண்ணலாம், அதே மாதிரி நல்ல ஹை ஸ்கோர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். புதுசாக நீங்கள் யாராவது படிக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுவாலஜிக்கான பேஜ் நேம் என்ன அப்படின்னா அரிஸ்டாட்டில் பேஜ். ஸோ விலங்கியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டோம்னா அரிஸ்டாட்டில், அவரோட பேரை வச்சு தான் இந்த பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். முழுக்க இந்த பேஜில் சுவாலஜி சம்மந்தப்பட்ட அதுவும் பாடத்திட்டம் அடிப்படையில் எல்லா அப்டேட்டுமே நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் 1 by 1 ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க, அதாவது பிஜிடிஆர்பி சுவாலஜி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் என்ன அறிவுரை தாரமோ அதை நீங்கள் அப்செட் பண்ணி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன், எனக்கு உடனே எல்லாம் வேணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு தேவை ரிசல்ட்டு, உங்களுக்கு தேவை எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன அறிவுரை தாரமோ அதை நீங்கள் அப்செட் பண்ணுறதா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி நிறைய அகாடமி இருக்குது, அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அரிஸ்டாட்டில் பேஜ், இந்த பேஜில் முழுக்க சுவாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வருவோம். அதுவும் நியூ சிலபஸ் வைஸ் தான் அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் 1 by 1 ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 23/3/2025 அன்னைய டேட்லேருந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைய டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த டெஸ்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் காலேஜில் லேப் அசிஸ்டண்ட்டாவோ ஒரு லெக்சராகவோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் எப்படி டீச் பண்ணணும், லேபில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் எல்லாமே ஃபண்டமெண்டல் அடிப்படையில் இருந்து படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் ஆக முடியுமே தவிர நான் ஸ்கூலில் 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், காலேஜில் 2-3 வருஷமாக லெக்சராக இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக ஒரு ஆணவத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் பாஸ் பண்ண முடியாது. சரியா? இங்கே உங்களோட ஈகோ முக்கியம் கிடையாது, உங்களோட நாலேஜ் அதே மாதிரி
சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும்தான் பேசும். அதனால நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து ஸ்கூலில் 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், 5 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், காலேஜில் 2-3 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டில் வந்து 50க்கு 50 மார்க்கு, 100க்கு 100 மார்க் வந்து எடுத்து காமிக்க. சரியா? அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதில் வந்து நல்லாவே அட்டன் பண்ணணும். இந்த மார்க்கு குறைஞ்சி அப்படின்னா உங்களோட மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். உங்களுடைய மார்க் வந்து முழு மதிப்பெண்கள் இருக்கு அப்படின்னா ஓகே, இதை விட பெட்டராக இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதனால இந்த டெஸ்ட்டை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அட்டன் பண்ணணும். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த டெஸ்ட் வந்து பொருந்தும். சரியா? இது வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு. அடுத்து சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. அதாவது நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நிறைய அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு சார் நான் வந்து 1994 படித்தேன், என்கிட்ட வந்து இந்த புக் இருக்குது, இதை படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காதீங்க. ஏன்னா இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனில் சுவாலஜி சம்மந்தப்பட்ட என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அடாப்ட் ஆகணும். அதை விட்டுட்டு நான் வந்து 1994 படித்தேன், 2012 படித்தேன், 2016 படித்தேன், என்கிட்ட இந்த புக் இருக்குது, இந்த புக்கை படித்தா பாஸ் பண்ணிடுவேனா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்காம சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பவளப்பாறை டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த பவளப்பாறை சம்மந்தப்பட்ட டேட்டா வந்து எங்கெல்லாம் கிடைக்கும் அது எல்லாத்தையுமே வந்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பவளப்பாறை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு பாறை கிடையாது, அது வந்து ஒரு தாவரம் கிடையாது, அது வந்து ஒரு உயிரினம். அப்படி இருக்கும்போது அந்த பவளப்பாறையோட பண்பாடு எல்லாமே நமக்கு வந்து தெரியணும். இப்படி தான் படிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு பவளப்பாறைனா அது வந்து பாறையா இல்லைனா விலங்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி இந்த 12 வீட்டை பொறுத்த மட்டும் நம்ம அகாடமி சார்பாக தமிழ் மீடியம்னா தமிழ் வந்து அப்டேட் ஆகும், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, தமிழ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே நீங்கள் படித்தா தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அந்த அகாடமியில் வந்து இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க அதனால அங்கே போனால் நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. சரியா? எங்கே போனாலுமே நீங்கள் மட்டும்தான் படித்து பாஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் ப்ரீவியஸ் இயரில் வந்து பாஸ் பண்ணி இப்போ வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா நம்ம வழிகாட்டணும், அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தாங்க, ஈஸியாக பாஸ் ஆகிருக்காங்க. அதுதான் வந்து முக்கியத்துவமே தவிர இந்த அகாடமியில் வந்து இவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க அதனால இங்கே போனால் நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கனவுல கூட நினச்சி வராதிங்க. எங்கே போனாலுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். சரியா? அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் மீடியம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் 1 by 1 ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் தமிழ் மீடியம் ஆடியோ கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் அசஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இது வந்து இங்கிலீஷ்க்கான அப்டேட்டு, இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழுக்கான அப்டேட்டு. அதே மாதிரி தமிழில் படித்தாலுமே பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் புலம்பாதீங்க. தமிழில் படித்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மற்றவங்க பேச்சை கேட்காம உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு என்ன வருமோ அதை பெஸ்ட்டாக பண்ணுங்கள். சரியா? 12 யூனிட்டை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பேசிக்கான அப்டேட் வந்து படிக்கணும். அதாவது 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் என்ன லெசன் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் வந்து சிலபஸ் வைஸ் நீங்கள் யூஜி வந்து ஃபாலோ பண்ணணும். தேர்ட் ஒன் சிலபஸ் வைஸ் பிஜி புக் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த 3ஐயுமே நீங்கள் மேட்ச் பண்ணி படிக்கும்போது அடுத்து ரெஃபரன்ஸ் புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோய் தடுப்பு முறைகள், அதே மாதிரி மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுது. இப்போ மனிதனுக்கு தேவையான விட்டமின்கள், மினரல்ஸ் இது எல்லாமே சிலபஸில் வந்து கவர் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஸ்கூல் புக்லேயுமே இது வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் சி வந்து எதுக்கு பயன்படுது, விட்டமின் ஏ வந்து எதுக்கு பயன்படுது, விட்டமின் டி வந்து எதுக்கு பயன்படுது, இந்த விட்டமின் ஏ வந்து எந்த நோயை வந்து குணப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே படிக்கணும். அதை விட்டுட்டு நான் படித்தா பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன், ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஃபேக்ட். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் இருந்து மேலே படி ஏறி மாடிக்கு போகணும் அப்படின்னா
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணுமே தவிர ஜம்ப் பண்ணிலாம் வந்து போக முடியாது. ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா கீழே விழுந்துருவோம். அப்படி இருக்கும்போது சிலபஸை பார்த்துட்டு சிலபஸை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இது இங்கே படிக்கணும், இது இங்கே படிக்கணும், இதை இப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ ஸ்கூல் புக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அகாடமி இந்த மெத்தடை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம். எடுத்த உடனே வந்து நீங்கள் படித்தா படிங்க, படிக்கலாட போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜி புக்கையோ ரெஃபரன்ஸ் புக்கையோ வந்து கொடுக்க மாட்டோம். 1 by 1 நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மெத்தடு. இப்போ 23/3/2025 அன்னைய டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து 8ஆம் வகுப்புல உள்ள மிக முக்கியமான சுவாலஜி லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நுண் உயிரியல், உயிரினங்களின் ஒருங்கமைவு, விலங்குகளின் இயக்கம், வளரிளம் பருவமடைதல், விலங்குகளை பாதுகாத்தல், இந்த 5 லெசனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த லெசன்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் 8ஆம் வகுப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் நல்லா படித்து மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஏன்னா இது வந்து அடிப்படையான ஒரு தகவல். அதனால இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்க. டெஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock, அதாவது நைட்டு 9 o'clock. நைட்டு 9 o'clock அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே ஃப்ரீ ஆயிடுவீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 1 hour ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து அன்னைக்கே வந்து முடிக்க பாருங்க. அதை விட்டுட்டு நான் வந்து ஒர்க் இருந்துச்சு, எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 9th புக் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கே வந்து டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். சேம் டைம் நீங்கள் அன்னைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் அசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பேசிக்கான அப்டேட்டு. அதே மாதிரி ஒரு டாபிக் இருக்குது, ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டில் உள்ள மிக முக்கியமான டாபிக் எடுத்து இந்த டெஸ்ட் 1 by 1 காண்டக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிலபஸ் வைஸ் நம்ம எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ பவளப்பாறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பவளப்பாறைகள் நம்ம யூஜியில் வந்து எங்கே கவர் ஆகுது, பிஜியில் வந்து எங்கே கவர் ஆகுது, அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து என்ன கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பவளப்பாறைகள் டாப்பிக்கை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓல்டு சிலபஸில் வந்து கிடையாது, நியூ சிலபஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பவளப்பாறைகளுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? நான் சொல்லிட்டேன், பவளப்பாறைகள் வந்து ஒரு பாறை கிடையாது, அதாவது ஒரு கல் கிடையாது, அதே மாதிரி அது வந்து ஒரு தாவர இனமும் கிடையாது, ஆனால் அது வந்து ஒரு உயிரினம். சரியா? அதில் வந்து ஒரு சில உயிரினம் இருக்குது. அந்த உயிரினம் மூலமாக தான் அது வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த 3மே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நியூ சிலபஸில் வந்து பொருளாதார விலங்கியல், அதே மாதிரி மாடு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து கவர் ஆகுது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் 1 by 1 வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து யூனிட்டில் உள்ள டாபிக் டெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 1 இருக்குது, அந்த யூனிட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் இருக்குது அப்படின்னா 10 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு 3 டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 3 டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 4 டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு, எல்லாமே சேர்த்து இந்த 10 டாபிக் சேர்த்து ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு. சரியா? இது வந்து மேஜருக்கான அப்டேட்டு. அதே மாதிரி சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி குரூப்பில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் தொகுதி தேர்வுனா அது வந்து டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்தந்த குரூப்பில் அந்தந்த டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கை வந்து வாட்ஸ்அப் நம்பரில் ரிப்போர்ட் பண்ணணும். சரியா? இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி இப்போ ஒரு யூனிட் வந்து முடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு யூனிட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் 110 வினாக்களுமே வந்து யூனிட் 1ல இருந்து கேட்போம். 30 வினாக்கள் வந்து யூனிட் 1 சைக்காலஜியில் வந்து கவர் ஆகும். 10 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஜிகேல இருந்து கவர் ஆகும். அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மெத்தடு. சரியா? அப்போ
படிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. தமிழ் தகுதி தேர்வுக்கு படிக்கணும், மேஜர் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே படிக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, எக்ஸாம் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ நம்மளுடைய சிச்சுவேஷன் வந்து எப்படி வேணா இருக்கலாம். அதனால இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், நியூ சிலபஸ் வைஸ் தான் கான்டாக்ட் பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே முடிகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல் வரும்போது யூனிட் 1க்கான மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான டெஸ்ட்டு கான்டக்ட் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிட் 1 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக வந்து யூனிட் 2 வந்து அப்டேட் பண்ணுவோம். அது நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுமே தவிர மொத்தமாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் படிக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் மானிட்டர் பண்ண முடியாது. சேம் டைம் வந்து உங்களுக்கு என்ன தாட் வரும் அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மெத்தனமாக வந்து இருந்துருவீங்க. பட் இப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அதை படிக்கணும், அடுத்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க்ல நம்ம வரணும், இந்த ரேங்குக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம இப்படி ஃபாலோ பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நான் வந்து அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா பொறுமையாக நீங்கள் எப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எங்களுடைய ரூல் என்னவோ அதை பற்றி தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், சுவாலஜி டீச்சர்ஸ் வரக்கூடிய 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். உங்களுக்கான அந்த மார்க்கை வந்து நைட்டு வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 9 o'clock வந்து டெலிகிராம் ப்ளஸ் வாட்ஸ்அப் ரெண்டுலையுமே அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அதாவது சுவாலஜி டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது தமிழ் மீடியம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து படிச்சுக்கலாம். சரியா? ஸோ அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் 2க்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம்.